நந்தாமாலினியின் இறுதிக் கிரியைகள் கொழும்பு பொருளை மயானத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்றன. இதில் அமைச்சர்களான வைத்தியர் நளிந்த ஜாயதிச, கலாநிதி ஹினிதும சுனில் செனவி, கலைஞர்கள், ரசிகர்கள் உட்பட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். அவரது இறுதி விருப்பத்திற்கு இணங்க எவ்வித இரங்கல் கூட்டங்களும் இன்றி பூதவுடல் தகனம் செய்யப்பட்டது. நந்தாமாலினி அணிந்திருந்த வெள்ளை ஆடையை போன்றே அவரது கொள்கைகளும் இலட்சியங்களும் தூய்மையானவை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் குரல் மூத்த பாடகி கலாநிதி நந்தாமாலினியின் மறைவுக்கு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். பிரதமர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், நாட்டின் இசைத்துறையில் ஈடு இணையற்ற தங்க குரலாக போற்றப்படும் கலாநிதி நந்தாமாலினி சுமார் 8 தசாப்தங்களாக தனது தனித்துவமான குரல் ஆளுமையினால் நாட்டின் கலாசார மற்றும் சமூக துறைகளை வளப்படுத்திய ஒரு மூத்த இசைக்கலைஞர் என குறிப்பிட்டுள்ளார். அவரது இனிமையான குரலால் ஈர்க்கப்பட்டு அந்த பாடல்களுடன் வாழ்க்கையின் பல்வேறு திருப்பு முனைகளை கடந்து வந்த ஒரு அன்பான ரசிகையாக நந்தாமாலினியின் பிரிவு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளப்பரிய துயரத்தை அளிப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.